வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேரிவாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மூவிக்குள்ளே போகலாம். பிரிட்டிஷ் நாட்டில் இருந்து மூவியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த நாட்டில் இருக்க வர்ஜீனியா கம்பெனியிலேருந்து தங்கத்தை எடுக்கிறதுக்காக ஒரு கப்பல் வெளியே புறப்படுது. இந்த கப்பலில் தங்க வேட்டைக்காக கிளம்புற வேலையாட்களும் மாலுமிகளும் அவங்க குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு கப்பலுக்கு போய் ஏறுறாங்க. அந்த கப்பலில் இருக்கிற 2 மாலுமிகள் நம்ம கப்பலுக்கு கேப்டனாக வரப்போகிறது ஜான் ஸ்மித் தான் அப்படின்னு ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட இன்னொரு மாலுமி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாரு. ஜான் ஸ்மித்தா, அவர் நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணியிருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கப்பலோட கேப்டனான ஜான் ஸ்மித்தை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம மூவியோட ஹீரோவும் கூட. ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரியே மனுஷன் சும்மா அசால்ட்டா செம்மையாக வந்து கப்பலில் என்ட்ரி கொடுக்குறாரு. கேப்டனும் வந்தாச்சு. இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கவர்னர் வராரு. ஸோ இவர் தான் இந்த தங்க வேட்டைக்கு முக்கியமான காரணமே. அவர் வந்ததுக்கப்புறம் துறைமுகத்திலேருந்து கப்பல் புறப்படுது. கப்பல் கடலில் போய்கிட்டு இருக்கப்பே ஒரு பெரிய புயலில் மாட்டிக்குது. இந்த புயல்லேருந்து தப்பிக்கிறதுக்காக மாலுமிகள் எல்லாரும் அங்கேயும் இங்கேயுமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த புயலில் மாலுமி தாமஸ் மாட்டிக்கிறாரு. இதை பார்த்தானே கேப்டனான ஜான் ஸ்மித் உடனடியாக போய் அவரை காப்பாற்றுறாரு. கேப்டன் ஸ்மித், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு தாமஸ் கிட்டே கேட்குறாரு. தாமஸும் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு கவர்னர் வந்து நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தங்க வேட்டைக்காக மட்டும் போல் நம்ம ஒரு புதிய உலகையே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷன் ஸ்பீச் எல்லாம் நல்லா தான் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிக்கிறாரு. நிலைமையெல்லாம் சரியானதுக்கப்புறம் தாமஸும் கேப்டனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாமஸ் கேப்டன் கிட்ட, இந்த புதிய உலகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கே நிறைய தங்கம் கிடைக்கும், நம்ம பெரிய பணக்காரங்களாக போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு கேப்டன், எனக்கு நிறைய அட்வென்ச்சர்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஒரு புதிய உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. நிஜமாலுமே அந்த சீன் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது இவங்க ஒரு பழங்குடியினர், இந்தியாவில் வாழ்கிற ஃபாவன்டன் அப்படிங்கிற ஒரு வகையான பழங்குடியினர். இவங்க தன்னோட நிலத்தில் விவசாயம் செஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கூட்டத்தோட தலைவர் ஃபாவன்டன், அது இவர் தான். இவங்க எல்லாரும் இப்போ போருக்கு போயிட்டு வந்த சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அவரும் தன்னுடைய மக்கள்கிட்ட நம்ம போரில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. ரொம்ப நாள் போருக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்குற சந்தோஷத்துல இருக்கிறாங்க. தலைவரும், என்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என் பொண்ணு, அவ தான் போக்கஹாண்டஸ், அவ எங்கன்னு கேட்குறாரு. அவ தன்னோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு மென்மையான காற்று ஒரு பொண்ணு மேல போய் படுது. இவ தான் நம்ம மூவியோட ஹீரோயினான போக்கஹாண்டஸ். இவ இப்படி தான் தன்னோட இறந்து போன அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அப்படி அவ பேசிக்கிட்டு இருக்கப்பா அவளோட ஃப்ரெண்டு வந்து அவளை கூப்பிடுறா. சரின்னு சொல்லிட்டு போக்கஹாண்டஸ் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான 2 பேரை கூட்டிக்கிட்டு கிளம்புறா. இவங்க தான் போக்கஹாண்டஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரக்கூனும் ஹம்மிங் பேர்டும். போக்கஹாண்டஸோட ஃப்ரெண்டும், நீ சீக்கிரமா, நம்ம போரில் வெற்றி பெற்றுட்டோம், உன்னோட அப்பா உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு போக்கஹாண்டஸ் கிட்ட சொல்கிறா. சரின்னு அவங்க 2 பேரும் அவங்களோட கூட்டத்தை போய் பார்க்க போகிறாங்க. அப்போதைக்கு அவங்க கூட்டத்தில் தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடந்த போரில் சிறப்பாக பணியாற்றினது கோகோ தான் அப்படின்னு ஒரு வீரரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோடனே அவங்க கூட்டத்தில் இருக்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. போக்கஹாண்டஸும் அவங்க அப்பாவை பார்க்குறா. அவங்க அப்பா அவர்கிட்ட தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போகிறாரு. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப, நான் உனக்கு ஒரு நல்ல முடிவை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன், இதனால உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும்னு சொல்கிறாரு. அங்கே பாரு கோகோ, இவன் ஒரு சிறந்த வீரன், இவன் ஒரு நல்ல பையனும் கூட, நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே போக்கஹாண்டஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நல்ல முடிவை தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட நெக்லஸையும் அவளுக்கு போட்டு விடுறாரு. இந்த விஷயத்தால் போக்கஹாண்டஸ் ரொம்பவே சோகமாயிடுறா. எனக்கு இந்த நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டை பாடுறா. அப்படியே அவள் ஒரு இடத்துக்கிட்ட போகிறா. அங்கே போய் ஒரு மரத்தை பாட்டின்னு கூப்பிடுறா. கூப்பிட்டதுமே அந்த வில்லோச்சி அவகிட்ட பேச ஆரம்பிக்குது. சொல்லு போக்கஹாண்டஸ் அப்படின்னு சொல்லுது. அவளும், இந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு ஒரு கோகோங்கிற பையனை கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஆனால் எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு ஒரு கனவு வருதுன்னு சொல்கிறா. என்ன கனவா? என்ன கனவு அது அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம், அந்த கனவுல நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், அப்போதைக்கு திடீர்னு ஒரு வீல் சுற்றுன்னு சுற்ற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுவும் வேகமாக சுற்றுதுன்னு சொல்கிறா. அந்த வில்லோச்சிக்கு ஆச்சரியம். இதே கனவு தான் உங்கள் அம்மா என்கிட்ட வந்து
கேட்டா. அவளுக்கு நான் என்ன ஆன்சர் கொடுத்தேன், நீ அவகிட்டயே கேளு அப்படின்னு சொல்லுது. அது ஒரு புதிய பாதை அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோடனே போக்கோஹோண்டஸை ஒரு மென்மையான காற்று வந்து தொடுது. அப்போதைக்கே திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு போக்கோஹோண்டஸ் போய் பார்க்குறா. அப்போ ஒரு பெரிய கப்பல் அங்கே வருது. இந்த கப்பல் பிரிட்டன்லேருந்து கிளம்புன நம்ம ஹீரோவோட கப்பல் தான். அந்த இடத்துல கேப்டன் வந்து நம்ம வர்றதுக்கான இடத்த ரீச் பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு தாமஸ், கேப்டன், இன்னும் சில ஆள் மட்டும் காட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. புதுசாக வந்த அவங்கள ரொம்பவே விசித்திரமாக போக்கோஹோண்டஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே இந்த ரக்கூன் சும்மா இல்லாமல் கேப்டன் கிட்ட போய் வாலாட்டுது. கேப்டனும் ரக்கூனை பார்த்துக்கிட்டு பிஸ்கட்டை கொடுக்குறாரு. பிஸ்கட்டை வாங்கிட்டு ஃப்ரெண்டானது மட்டும் இல்லாமல் போக்கோஹோண்டஸையும் காட்டிடுது. அங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்க்க போனால் அந்த இடத்துல ஹம்மிங் பேர்டு வந்துடுது. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு தாமஸும் வந்து கேப்டனை அந்த நேரத்தில் கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ பெரிய கப்பலில் ஆட்கள்லாம் வந்து தெரிஞ்சவொடனே இங்கே கூட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்குடியினரும் ஒரு மேஜிக் புகையை போட்டு பார்க்குறாங்க. வித்தியாசமான ஆட்கள், அவங்கக்கிட்ட வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால் நமக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கோகோ ரொம்பவே கோபப்படுறான். நம்ம போர் தொடுக்கலான்னு சொல்கிறான். ஆனால் தலைவர் வேணான்னு சொல்லிடுறாரு. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு. அதே நேரத்தில் கப்பலில் இருக்கிற கவர்னரும் மற்ற ஆளுங்களும் கரையிறங்கிட்டாங்க. அவங்க வந்தோடனே தன்னோட ஸ்பீச்சை தான் கவர்னர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த கவர்னரோட டாகிக்கு கொழுப்பு மட்டும் குறையிற மாதிரியே தெரியலை. செம்மையாக அழிச்சாட்டியம் பண்ணிட்டாலே இது. இப்போ கவர்னர் வந்து நம்ம தங்க வேட்டையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. கேப்டன், நீங்கள் என்னத்தை வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கடா, நான் காட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வந்து கவர்னர் எல்லார்கிட்டையும் நம்ம ஒரு புதிய உலகை பார்க்க போகிறோம், நமக்கான நிறைய தங்கம் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ஸ்பிரேஷன் சாங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. Boys, mine every mountain and dig, boys. Dig till you drop, grab a pig. Boys, quick, boys. கேப்டனும் காட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்பவே களைப்பாக அருவிக்கிட்ட வராரு. அப்படி வர்றப்ப தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவரை வேறு யாரும் இல்லை, போக்கோஹோண்டஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரா. அவள் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்ப கேப்டன் இருக்க இடத்துல பார்க்குறா, அவர் இல்லை. சரி, எங்கே போயிருப்பாருன்னு அருவியை சுற்றி வரா. அப்போதைக்கு கரெக்டாக அந்த இடத்துல கேப்டன் துப்பாக்கியோடு நிற்கிறாரு. ஆனால் அவர் போக்கோஹோண்டஸை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. போக்கோஹோண்டஸை ரொம்பவே பிடிச்சிருது. அவகிட்ட பேசலான்னு போகிறப்ப அவள் அந்த இடத்துல இருந்து கிளம்ப போகிறா. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை கொடுக்குறாரு. போக்கோஹோண்டஸும் ரொம்ப தயக்கத்தோட அவர்கிட்ட கையை கொடுக்குறா. அந்த இடத்துல அப்படியே ஒரு காற்று அவங்கள சொல்ல ஆரம்பிச்சிருது. அவர், நீ யார், உன் பேர் என்னன்னு கேட்குறப்ப என் பேர் போக்கோஹோண்டஸ்ன்னு சொல்கிறா. என்னோட பேர் ஸ்மித்னு சொல்லி 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதே நேரத்தில் பழங்குடியினரும் இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் தோன்றதில் ஒன்றும் கிடைக்கலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க மறைஞ்சு நின்று பார்க்குறத அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இதனால் துப்பாக்கி சூடு வில்லுன்னு 2 பேத்துக்கும் சண்டை வந்துடுது. அந்த சண்டையில் கவர்னர் ஒரு துப்பாக்கியை எடுத்து பழங்குடியினர் ஒருத்தரை சுட்டுறாரு. இதை பார்த்தோன்னே கோகோவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அவங்கள அடித்து போட்டுட்டு அவரை தூக்கி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்துறான். அவங்க ஆளுங்களும் பார்த்துட்டு இது ஒரு விசித்திரமான குண்டா இருக்குது, இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணுறதுனே தெரியலைன்னு சொல்லிடுறாங்க. இதனால ரொம்பவே கோவப்படுறாரு தலைவர். நம்ம உடனடியாக ஏதாச்சும் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மக்கள் கிட்ட போய் பேசுகிறாரு. நமக்காக பழங்குடியினர் இன்னும் சில பேரை இங்கே கூப்பிடலாம், அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம ஒரு போருக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே நடக்கிற எதுவுமே தெரியாமல் கேப்டனும் போக்கோஹோண்டஸும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு போக்கோஹோண்டஸ் தொப்பியை விசித்திரமாக இருக்குன்னு சொல்கிறா. இந்த ரக்கூன் உன்னோட பெட் தானான்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போதைக்கு கேப்டன் போக்கோஹோண்டஸ்க்கு ஹாய் சொல்ல கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் இப்படியா ஹாய் சொல்லுவீங்க, எங்கள் கூட்டத்தில் நாங்கள் இப்படி தான் ஹாய் சொல்லுவோன்னு கேப்டனுக்கு கற்றுக் கொடுக்குறா. அவரும் அதே மாதிரி செய்கிறாரு. அந்த நேரத்தில் ஹம்மிங் பேர்டையும் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்போதைக்கு ரக்கூன் சும்மா இல்லாமல் அவரோட கேம்பஸை உடைக்க போயிடுது. அதை எதுவும் பண்ணிடாதா அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடு, அந்த கேம்பஸை என் நகரத்தில் வாங்கிக்குவேன்னு சொல்கிறாரு. உங்கள் கிராமமா, உங்கள் கிராமம் எப்படி இருக்குன்னு கேட்குறப்ப அது ரொம்பவே பெருசாக இருக்கும், அதில் நிறைய கட்டடங்கள்லாம் இருக்கும், அது ரொம்பவே டெக்னாலஜியாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி காட்டு மிராண்டிங்க இடத்தையும் அப்படி தான் மாற்ற போகிறோன்னு சொல்கிறாரு. இதனால் போக்கோஹோண்டஸ் கோவமாகி கிளம்புறா. நான் ஒன்றும் தப்பாக சொல்ல வரல, அதாவது காட்டு மிராண்டிங்கன்னு நான் உங்களை சொல்ல வரல, இதை ரொம்பவே நாகரிகமாக மாற்ற போகிறோன்னு சொல்கிறா. அப்போதைக்கு போக்கோஹோண்டஸ் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்கங்கிறதையும் ஒரு பாட்டு மூலியமாக கேப்டனுக்கு புரிய வைக்கிறா. How can there be so much that you name?
wolf cry to the blue. இந்த பாட்டால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. அப்போதைக்கு ஒரு மணி சத்தம். நான் உடனடியாக இங்கேருந்து கிளம்பி ஆகணும். போக்கோஹாண்டஸ் கிளம்பியாரா. கேப்டனும் தன்னோட இடத்துக்கு போகிறாரு. அப்போ அங்கே பெரிய மதில் சுவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. தாமஸ் கேப்டன் கிட்டே இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறான். அதே நேரத்தில் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே கேப்டன் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போதைக்கு இன்னொரு மாலுமே இங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, நாங்கள் அந்த இந்தியர்களை சுட்டோன்னு சொல்கிறான். இன்னொரு மாலுமே இதை கேட்டு கோபப்படுறான். இங்கே தங்கமும் இல்லை, நமக்கு உணவும் இல்லை. ஆனால் அங்கே கூடாரத்தில் கவர்னர் சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்கிறான். ஆனால் கவர்னருக்கும் பித்து பிடிச்சி போச்சு. இங்கே ஏன் தங்கமே இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவரோட அசிஸ்டன்ட் வந்து வில்லை காய்ச்சான். வில்லா, இதை வச்சு நம்ம இந்தியர்களை கொல்லலாமேன்னு திட்டம் போடுறாரு. அவங்க கிட்ட தான் இங்கே இருக்கிற எல்லா தங்கமும் இருக்கும், அவங்க தான் அதெல்லாம் பதுக்கி வச்சுருப்பாங்க, நம்ம அவங்க கிட்ட இருந்து அதை புடுங்குறோம் அப்படின்னு திட்டமிடுறாரு. உடனடியாக போருக்கு தயாராகணும்ல, அதனால கேப்டன் எங்கன்னு கேட்குறாரு. ஆனால் கேப்டன் வெளியே போயிருக்காருன்னு தெரிஞ்சோடனே அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு 2 ஆளுங்களை வெளியே அனுப்பி வைக்கிறாரு. போக்கோஹாண்டஸும் அவளோட ஃப்ரெண்டும் மக்காச்சோளம் பறிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவளோட அப்பா வராரு. வந்து போக்கோஹாண்டஸ் கிட்ட இந்த நெக்லஸோட பார்க்குறப்போ உங்கள் அம்மா ஞாபகம் தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா நம்மளை விட்டு எங்கேயுமே போகலை, இந்த காற்றுலையும் இந்த மரத்துலையும் கலந்துருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு சேஃபாக இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போதைக்கு போக்கோஹாண்டஸோட ஃப்ரெண்டு, நீ இவ்வளோ நேரம் எங்கே இருக்க, இப்போல்லாம் எங்கேயோ வெளியே போகிறேன்னு பேசுகிறா. பேசிக்கிட்டு இருக்கப்பே அந்த இடத்துக்கு கேப்டன் வந்துடுறாரு. உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. இதனால போக்கோஹாண்டஸ் யார்கிட்டையும் சொல்லாதன்னு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கேப்டனை கூப்பிட்டுட்டு தனியாக புறப்படுறா. அப்படி அவள் போனதுக்கப்புறம் அந்த வில்லோ ட்ரீ கிட்ட அவரை கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போயிட்டு அவர், நாங்கள் இங்கே வந்ததே தங்கத்துக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எங்ககிட்ட மக்காச்சோளம் தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறா. ஆனால் இது என்ன சாப்பாடுன்னு கேட்குறப்ப அவர் சிரிச்சிட்றாரு. இது தங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கப்பயே அந்த இடத்துல பாட்டியான வில்லோ ட்ரீ அவர்கிட்ட பேசுது. அதே நேரத்தில் கேப்டனை தேடி வந்த 2 பேரும் வில்லோ ட்ரீயை அடித்து துரத்தி விட்டுருது. சரின்னு இவரும் எனக்காக நேரம் வந்துருச்சு, நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. போக்கோஹாண்டஸும் தன்னோட இடத்துக்கு போகிறா. அப்போதைக்கு இன்னும் சில பழங்குடியினர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை போயிட்டு என்ன விஷயம்னு கேட்குறா. அவர் எல்லாத்தையும் நான் அப்பன்னு சொல்லிடுறேன், நீ ரொம்பவே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. போக்கோஹாண்டஸ், என்னப்பா ஆச்சு, ஏன் நம்ம போருக்கு தயாராகிறோமான்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்ப்பா நம்மளால் பேசி பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறா. அவங்க பேசுனா கேட்குற மாதிரி தெரிலமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே நேரத்தில் இங்கே கேப்டனும் உள்ளே வந்து பார்க்குறாரு. அவர்கிட்ட கவர்னர் போர் தொடுக்கணும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட கேப்டனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அவங்க கிட்ட தங்கம்லாம் இல்லை, இந்த மக்காச்சோளம் விவசாயம் தான் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. யாரை ஏமாற்ற பார்க்குறாங்க, நீ எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ ஒரு தேச துரோகி ஆயிடுவ, இது என்னோட நிலம், இது எனக்கானதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஷாக பேசுகிறாரு. அவங்க தான் இங்கே ரொம்ப நாளாக இருக்காங்க, அவங்க கிட்ட தான் எல்லா தங்கமும் இருக்கும், அவங்கள அடிமையாக்கி அந்த தங்கத்தை எப்படி இழக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால இவங்க 2 பேர்த்துக்கும் முட்டிக்குது. நெக்ஸ்ட் சீனில் இரவு நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் அவங்க கூட்டத்திலேருந்து போக்கோஹாண்டஸ் வெளியே போகிறா. ஆனால் அவளோட ஃப்ரெண்டு வந்து தடுக்கிறா. நான் கண்டிப்பாக வந்துடுவேன், இதை யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு கேப்டனை பார்க்க போகிறா. கேப்டனும் அவங்க கூட்டத்திலேருந்து யாருக்குமே தெரியாமல் வெளியே கிளம்புறாரு. ஆனால் இப்படி அவர் கிளம்புறதை தாமஸ் பார்த்துறான். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அந்த இடத்துக்கு கவர்னர் வந்து, நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ, யார் அவனை பார்க்க வந்தாலும் அவங்கள சுற்றுன்னு ஆணையிடுறாரு. கோகோ கிட்ட எல்லா உண்மையும் போக்கோஹாண்டஸோட ஃப்ரெண்டு சொல்லிடுறா. அதே நேரத்தில் போக்கோஹாண்டஸும் கேப்டனும் ஒரு வழியாக மீட் பண்ணிக்கிறாங்க. போக்கோஹாண்டஸ் போரை பற்றின விஷயத்தையும் பயத்தையுமே கேப்டன் கிட்ட சொல்கிறா. இங்கே பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்கிறா. பாட்டியும் அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் கேப்டன் கண்டிப்பாக நான் அது எதையுமே நடக்க விட மாட்டேன்னு சொல்கிறாரு. இதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாமஸ் மறைஞ்சு நின்று பார்த்துட்றான். இன்னொரு பக்கம் கோகோவும் பார்த்துட்றான். அவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அதனால கேப்டனை கொல்ற அளவுக்கு வெறியாக குத்த போகிறான். இதை பார்த்த தாமஸ் பயந்து கோகோவை சுட்டுறான். கோகோ அந்த இடத்துலையே இறந்தும் போயிடுறான். கேப்டன் இங்கே இருக்காத, கிளம்புன்னு தாமஸை அனுப்பி வச்சிடுறாரு. மற்ற பழங்குடியினர் எல்லாரும் வந்து கேப்டனை கைது பண்ணிடுறாங்க. போக்கோஹாண்டஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. பழங்குடியினரோட தலைவர் ரொம்பவே கோபமாக இருக்காரு. காலையில் நீ கண்டிப்பாக கொல்லப்படுவ அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் போக்கோஹாண்டஸ் மேலேயே ரொம்ப கோபமாக இருக்காரு. ஒன்னால தான் இது எல்லாமே நடந்துச்சு, கோகோ ஒன்னால தான் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ போக்கோஹாண்டஸோட ஃப்ரெண்டு வந்து அவகிட்ட பேசுகிறா. எல்லாமே ஏன் தப்பு தான், நான் தான் கோகோ கிட்ட சொன்னேன், உனக்கு ஏதாச்சும் ஆயிரும்
நான் பயந்தேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறா. ஆனால் போக்கோஹாண்டஸ் இது எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. நீ எங்கே போகிறேன்னு கேட்குறப்ப அவள் வந்து கேப்டனை அடைச்சி வச்சிருக்க இடத்துக்கு போகிறா. அங்கே போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. என்னால் எதுவுமே பண்ண முடியலை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா. நீ எதுவும் கவலைப்படாத, எனக்கு எப்போதுமே உன் கூட வாழணுன்னு தான் ஆசை, நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. போக்கோஹாண்டஸ் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. இப்போ தாமஸும் நடந்த எல்லா விஷயத்தையும் அங்கே இருக்க ஆட்கள்கிட்ட சொல்கிறான். இது எல்லாம் கேட்ட கவர்னர் இதை தனக்கு வசமாக யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான். அதனால அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பெரிய போரை காலையில் நடத்தணும், நம்ம கண்டிப்பாக கேப்டனை கொல்ல விடக்கூடாதுன்னு அவங்க எல்லாத்தையுமே உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு பேசுகிறான். இதனால எல்லாரும் ரொம்பவே கோபப்படுறாங்க. நம்ம ஆயுதத்துலேயும் எல்லாத்துலேயும் சிறந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுமே நாமளும் சிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பெரிய போரே நடக்க போகுது. இதனால போக்கோஹாண்டஸ் ரொம்பவே சோகமாக இருக்கா. இது எல்லாத்தையும் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறா. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை பாட்டி அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போதைக்கு ரக்கூன் வந்து அந்த காம்பஸை கொடுக்குது. அந்த காம்பஸ் ஒரு வழியை காட்டுது. இதை பார்த்தோன்னே தன்னோட கனவுக்கான அர்த்தம் அவளுக்கு புரியுது. அவங்க பாட்டியும் இந்த பாதையை நோக்கி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் சூரியனும் உதிக்குது. பழங்குடியினர் ஆக்ரோஷமாக கேப்டனை கொலை பண்ணுறதுக்காக வராங்க. இன்னொரு பக்கத்து இவங்களும் போருக்கு தயாராகிறாங்க. கேப்டனை கொல்ல வரப்போ போக்கோஹாண்டஸ் தடுக்கிறா. நான் இவரை ரொம்பவே நேசிக்கிறேன், இவரை கொல்லணும்னா நீங்கள் என்னையும் கொன்றுங்கன்னு சொல்கிறா. அப்பா நம்ம அமைதிக்காக தான் பிறந்திருக்கோன்னு புரிய வைக்கிறா. இதை கேட்டவுடனே அவரோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அந்த இடத்துல ஒரு பெரிய காற்று வீசுது. இதனால அவர் மனம் சாந்தப்படுது. இவ சொல்கிறதும் உண்மைதான், என் மகன் எனக்கு புரிய வச்சுட்டா அப்படின்னு ஒத்துக்கிறா. நம்ம எல்லாத்துலேயும் சமாதானமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறா. அதனால கேப்டனை அவங்க விடுவிச்சிடுறாங்க. இதனால எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கவர்னர் அடங்குற மாதிரி தெரியலை. அவரை சுடுங்கன்னு சொல்கிறப்ப யாருமே சுடமாட்டோன்னு சொல்லிடுறாங்க. இதனால கவர்னரே தலைவரை சுட போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல குண்டடியை கேப்டன் வாங்கிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே மற்றவங்க எல்லாரும் ரொம்பவே கோபப்படுறாங்க. கவர்னரையும் அங்கே கைது பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாரும் உடனடியாக கேப்டனை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. போக்கோஹாண்டஸும் கேப்டனை பார்க்க வரா. அவள் அவ்வளோ சோகமாக இருக்கா. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்கிறா. நான் எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் பழங்குடியினரோட தலைவரும் நீங்கள் எப்போ வேணால் இங்கே வரலாம், நீங்கள் எங்களில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டாகியும் அவங்க கூட சேர்ந்துருச்சு. போக்கோஹாண்டஸோட உடஞ்சி போன நெக்லஸையும் ஒட்ட வச்சு கொடுக்குதுங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அதே நேரத்தில் போக்கோஹாண்டஸ் கிட்ட கேப்டன் வாக்கு கொடுக்குறாரு. கண்டிப்பாக நம்ம சேருவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கப்பலும் கிளம்பி போகுது. போக்கோஹாண்டஸ் கேப்டனுக்காக காத்திருக்கா. இதோட இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவியோட செகண்ட் பார்ட்டையும் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை தெரியப்படுத்துறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.